எதுக்குங்க 90% காக்கா வந்து ஃபெயிலியர். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எதுக்காக காக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பணம் கிடைக்கும், நல்ல பணம் இருக்கும். ஸோ கம்பெனிக்கு எனக்கு தேவையான இதெல்லாம் வந்து பில் பண்ணணும் இல்லையா? கோடிங் தேவைப்படும், ஆளுக தேவைப்படும். ஸோ இவங்க ஹையரிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராப் வந்து இப்படி இருக்கும். கப்பு அப்படியே கொஞ்சமா பணம் இருக்காது. அப்படியே வந்து கீழ இறங்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் பேக்கப் வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணேங்க. நெறைய மணிய வந்து பர்ன் பண்ணேன் ஓகேவா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிராப் வந்து கீழ போயிட்டே இருக்கும். டப்புன்னு ஒரு டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து அவங்க கெக்குங்கிற ஒரு கிக்க காண்பிப்பாங்க. அதுதான் வேல்யூ ஆஃப் டெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெறைய பேக்கப் வந்து அந்த கேக்ல வந்தேங்க. பணம் பத்தாம, கரெக்ட்டான கேட்டகரி யூஸ் பண்ண முடியாம, இது ஃபெயிலியர் அப்புறம் சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஏதோ கேப்ல இருக்கு. கஸ்டமர் கேர் போட்டுருங்க. புது புது கேட்டகரி யூஸ் பண்ணு. பக்க பார்த்தீங்கன்னா, கிரீன் கேப் கொஞ்சம் கொஞ்சமா கப்புன்னு மேல ஏறுது. கொஞ்சம் கொஞ்சமா மேல பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் வர ஆரம்பிச்சுரும். டப்புன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல போய் ப்ராஃபிட்ல போய் முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டப்போ பிசினஸ் பக்கத்துல மட்டும் இருக்காது. நம்ம லைஃப்ல அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்ட டெவலப் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட்லனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே இந்த கிராப் கீழ போன இப்போ இப்ப கன்சிஸ்டன்டியா பண்ணா டப்புன்னு ஒரு நாள் அது மேல போய் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு வேற ஒரு கன்டென்ட்டோட பார்க்கலாம். பாய்.